கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். அனைவருக்கும் கோடானு கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைய ஒரு அற்புதமான வார பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள். இது எல்லாம் எப்போ நமக்கு சரியாக போகின்றது? இந்த வேதனைகள்லாம் எப்போ தீரப்போகின்றது? எப்போ நல்ல காலம் பிறக்கப் போகின்றது? இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்பொழுது தீரும்? பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை எப்பொழுது அமையும்? நல்ல உத்தியோகம் எப்போ கிடைக்கும்? தொழில் விருத்தி எப்போ ஆகும்? நிறைய முயற்சிகள், அந்த முயற்சி பண்ணுறோம், இந்த முயற்சி பண்ணுறோம், என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக முயற்சிகள் செய்து அது சரியாக நடக்கலை அப்படின்ற ஒரு வேதனைகள். சில பேர் சாதனைகள் அப்படின்னு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி சிலருக்கு. எதனால்? சிலருக்கு எத்தனை முயற்சி செய்தாலும் நடக்காத வேதனைகள், சோதனைகள். பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம்னு ஒரு பிள்ளைகளுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசில் ஒரு பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ ஆரம்பிச்சிருப்பாங்க. நாள் போய்கிட்டே இருக்குது. 5 வருஷம் கூட ஆகி போச்சு, கல்யாணம் முடியல. ஒரு தொழில் வச்சு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அதுவும் வருஷ கணக்காக ஒரு தொழில் வச்சு முன்னுக்கு வர முடியல. மேலும் மேலும் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு உத்தியோக முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி கூட இருக்காது, அவன் மிகப்பெரிய உத்தியோகத்துக்கு போயிடுவான். சிறந்த கல்வியாளர்கள், திறமையானவர்கள், அவர் நல்ல உத்தியோகம் கிடைப்பதில்லை. இதெல்லாம் காலப்புருஷ தத்துவப்படி, கால கிரகத்தின் தத்துவப்படி அந்தந்த காரியத்தை எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மனிதருக்கு என்னென்ன யோகத்தை எந்தெந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அதற்குரிய சரியான கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அந்த காரியத்தை சரியாகவே செய்கின்றது. இது பிரம்மசாஸ்திரத்தினுடைய பிரம்மன் படைத்த விதி, பிரம்மனால் போடப்பட்ட தலை எழுத்து. அப்ப உங்களுக்கு எப்ப நடக்கும்? எத்தனையோ முயற்சிகள் நீங்கள் செய்கிறீங்க, இதெல்லாம் எப்ப நடக்க போறது அப்படின்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். இது இந்த காலத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நிச்சயமா எழுதியிருக்கார். சரியா நடக்கக்கூடிய காலத்தை அவர் தலையெழுத்த எழுதியிருக்கார். அதை சரியா கணித்து சொல்லக்கூடியது ஜோதிடர்களுடைய கடமை. இதுதான் நான் உங்களுக்கு ஒரு தெளிவா சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த பிரம்மசாஸ்திர விதிப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது எந்த காலத்தில் நடக்கும் என்று அந்த பிரம்மன் போட்ட விதியை அந்த பிரம்மசாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது கீழே ஒரு நம்பர் ஒன்று போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரி, இப்ப வார பலன்கள் ஆவணி 23 முதல் ஆவணி 29 வரை, 8/9/2025 வரை, 14/9/2025 வரை. பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் பாருங்க. சனி ராகு குரு மீனத்தில். இப்போ நம்ம தொடர்ந்து கிரக அமைப்புகளை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இப்போ முதல்ல நம்ம எல்லா ராசிகளுக்குமே தொடர்ந்து சிறப்பான ஒரு அமைப்புகளை பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களை எல்லா ராசிக்குமே சிறப்பாக பார்க்க போகிறோம். வார பலன்கள்
இறைவனின் அற்புதமான வரமாக, இறைவனால் வரமாக வழங்கப்படுகின்ற அற்புதமான வாரப்பலன்கள் விருச்சிக ராசிக்கு. இறைவன் உங்களுக்கு வரப்பிரசாதமாக இந்த வாரம் தந்து கொண்டிருக்கின்ற வாரப்பலன்களை விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கங்கள், அவர்களுக்கான விளக்கங்கள் சிறப்பான முறையில் இப்போ பார்ப்போம். இப்போ விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய கிரக அமைப்புகள், இந்த வார கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி ராகு 4ஆம் இடம், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிதுனத்தில் குரு பகவான், விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிரன், தசம கேந்திரஸ்தானம் 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது ஆரம்ப நிலையில். அப்புறம் புதனாகப்பட்டவன் 11ஆம் தேதி உங்களுக்கு அற்புதமான ஒரு இடத்துக்கு மாறுறார். இந்த வாரம் கிரக மாற்றங்கள் உங்களை எந்த அளவுக்கு மாற்ற போகுது. ஏதோ ஒரு கிரகம் மாறினாலே, வலிமை அடைந்தாலே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான யோகத்தை அடையலாம். எல்லாருக்குமே எல்லா கிரகங்களையும் வலிமை அடையக்கூடிய ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் சரி, எல்லா கிரகங்களும் வலிமை அடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஏதோ ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு 2 கிரகத்தினுடைய வலிமையிலே பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதனாகப்பட்டவன் 11/9/2025 லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்சம். அதாவது புதனுக்கு ஆட்சி ஸ்தானமும் ஒன்றுதான். கன்னிராசி புதனுக்கு உங்களுக்கு 11ஆம் இடம் கன்னிராசி. அந்த கன்னிராசியில் பணபரஸ்தானத்துக்குரிய 8ஆம் அதிபதியான, அதாவது எப்பவுமே உங்களுடைய ஒரு உத்தியோகத்துக்கு, உங்கள் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் வருமானத்துக்குரிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் பணபரஸ்தானம். தசம தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானம் 8ஆம் இடம். 8ஆம் இடம் தொழிலுக்கு, தசமத்துக்கு லாபஸ்தானம். அப்போ அதுக்கு பேர் பணபரஸ்தானம். அந்த பணபரஸ்தானத்துக்குரிய கிரகமாகப்பட்ட உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். எப்படிப்பட்ட யோகம்! பிரமாதமான யோகம். எதிர்பாராத லாட்டரி யோகம், எதிர்பாராத தொழில் முன்னேற்றம், எதிர்பாராத பதவி யோகம், இது நிச்சயம் ஏற்படும். இப்போ கிரக மாற்றம், இந்த வாரம் கிரக மாற்றம் தான். இந்த மாற்றத்தினால் என்ன ஏற்படும்? முதலில் வெற்றி. எங்கெங்கெல்லாம் வெற்றி? எங்கெங்கெல்லாம் காலபுருஷ தத்துவப்படி 3/6க்குரிய புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில், அவர் உங்க ராசிக்கு 8/11ஆம் அதிபதி. அப்ப ஒரு முயற்சிகள், ஒரு முயற்சி, ஒரு பயணம், ஒரு நட்பு மூலம் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பழக்க வழக்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள், கூட்டு தொழில்கள், சுய தொழில்கள், கூட்டு தொழில்கள், வம்ச தொழில்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் சிறப்பு பெறுகின்ற ஒரு நிலை. அதே நேரம் ஒரு முக்கிய பதவியை பெறுகின்ற ஒரு நிலை. செய்கின்ற தொழில் பல லாபங்கள், பல லட்சங்கள், பல லாபங்கள் பெறுகின்ற ஒரு லாபஸ்தானத்தில் பணபரஸ்தானத்துக்குரியவன் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். பணபரஸ்தானத்துக்குரிய லாபத்தை பணம் கொட்டும் யோகம், வெற்றி பெறுகின்ற யோகம். புதனாகப்பட்டவன் 11ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெறுகின்ற, மேலும் உங்க ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார், செவ்வாயோடு சேர்ந்து. செவ்வாய் புதன் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இது எந்த அளவுக்குலாம் மற்ற கிரகங்களாக அதற்கு ஆதரவாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப அந்த பணபரஸ்தானத்தில் யார் இருக்கா? பணபரஸ்தானத்துக்குரியவன் 11ஆம் இடத்துக்கு இருக்கிறார். அப்ப அந்த பணபரஸ்தானம் 8ஆம் இடம், அதுங்க யார் இருக்கான்னு பார்த்தோம்னா உங்க தனகாரகன். விருச்சிக ராசிக்கு தனஸ்தானாதிபதி. பொதுவாக குரு தனகாரகன் அவருக்கு பேரு. அவர் உங்க ராசிக்கு தனாதிபதி. 5ஆம் அதிபதி
மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவன், வம்சத்தை சொத்து சேர்க்கக்கூடியவன், வம்ச விருத்தியை ஏற்படுத்த, வம்சத்துக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு அது செய்யணும், இது செய்யணும், சொத்து வாங்கணும், சுகத்தை வாங்கணும், பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நல்ல பணம் கட்டணும். குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும், ஏன்னா அந்த 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல குரு. அப்ப பிள்ளைகளுடைய உயர்கல்வி, பிள்ளைகளுக்கு வீடு வாசல், பிள்ளைகளுக்காக வீடு வாசல் கட்டி கொடுக்கறது, வாங்கி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்கு செலவு பண்ணி அந்த நல்லா படிக்க வைக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுது. பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுக்கு, ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் தான் இந்த 11ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெறுகிறார். பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு உத்தியோகம், உங்களுடைய தொழில் வெற்றிகள், உங்களுடைய முன்னேற்றங்கள், உங்களுடைய லாபஸ்தானங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலம் யாரெல்லாம் பயனடைகிறா? உங்கள் பிள்ளைகள். ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்திற்கு 7ஆம் இடம், அந்த இடம் தான் உங்களுக்கு 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் என்பது பிள்ளைகளுக்கு திருமணஸ்தானம். பிள்ளைகளுக்கு நல்ல திருமண பிள்ளையை, உங்கள் பிள்ளை வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் உத்தியோகம் பார்க்கறது நிச்சயமா நடக்கும், உறுதியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இது இந்த வாரத்தினுடைய சிறப்பு. வழக்கம் மற்றபடி வழக்கம் போல சனி ராகு 4ஆம் இடத்துல கடந்த காலத்தை போல் இல்லாமல், இப்போ கும்பராசியில் சனி ராகு இருக்காங்கன்னா என்ன நட்சத்திரம்? இப்போ கிரகங்கள் ஒரே இடத்துல இருந்தாலும் நட்சத்திர சாரங்கள் மாறும்போது பலன்கள் மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ சனி ராகு அங்கே என்னென்ன நட்சத்திரம் இருந்தது? அவிட்டம், சதயம், புரட்டாதி. இந்த 2 நட்சத்திரத்தையும் இல்லாமல் இப்போ எந்த நட்சத்திரம் இருக்காங்க? புரட்டாதி குபேர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. யாரு? சனி ராகு. அப்போ குபேர நட்சத்திரத்திற்கு பொருளாதாரம், சொத்து சுகங்கள், பொருளாதாரம், முன்னேற்றங்கள், வருமானம் நிச்சயம் கிடைக்கும் இல்லையா? புரட்டாதி நட்சத்திரம் யாரோட? குரு நட்சத்திரம். அதே இடத்துல அதுக்கு பேர் குபேர நட்சத்திரம். அந்த குபேர நட்சத்திரத்தை சனி ராகு இருக்கிறாங்க. சனி ராகு புரட்டாதி நட்சத்திர சாரம். நட்சத்திர சாரம் அப்படின்னு என்ன? சாரம்னா அப்படியே சாரம் கட்டி மேலே போகிறாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு. என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு? அந்த நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் சரஞ்சரமாக பணம் கொட்டுமா? நிச்சயமாக. ஆக குரு பகவானும் அவருடைய சுயசாரத்தில் இருக்கார். 8ஆம் பணபரஸ்தானத்தில் இருக்க குரு பகவானும் அவருடைய சுயசாரத்தில் இருக்கார். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார். அது புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம். சனி ராகுடைய நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அப்ப குரு தனது நட்சத்திரத்திலேயே, தனது சுயசாரத்திலே இருந்து எங்க பார்க்கிறாரு? சனி ராகு பார்க்கிறார். சூப்பர், ரொம்ப பிரமாதம். சொத்து சேரும், பிள்ளையுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உங்கள் வம்ச விருத்தி அடையும், எல்லாமே நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. இறைவன் அருளால் வரமாக பெறுகின்ற அத்தனை யோகங்களும் இந்த வாரத்தில் சிறப்பு வரும். புரிஞ்சுட்டீங்களா? அது அடுத்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் அங்கே 3 நாளைக்கு இருப்பார். அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் 11ஆம் இடம் ஆட்சிக்கு போயிடுறாரு, ஆட்சி உச்சத்துக்கு போயிடுறாரு. வாரத்தில் பாதி நாள் சூரியனோட சேர்ந்திருக்கார், அப்புறம் தான் அங்கே போகிறார். புரிஞ்சுங்களா? ஆக சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 10ஆம் இடத்துல. தொழில் நல்லா இருந்தாதானங்க மற்ற வருமானமெல்லாம் வரும். அப்போ அதுக்கு ஏற்றவாறு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில், உத்தியோக ஸ்தானத்தில் சூரியன் அரசு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிற அமைப்பு அற்புதமாக இருக்கு. அங்கேருந்து நேரம் சனி பண்ணுங்க, சனி பார்க்குறாரு சூரியனை. சனிக்கு சூரியனுக்கு ஆகாது அப்படின்னு சில பேர் கவலைப்படலாம். இது எப்ப சூரியன் சனி பார்வை ஆகாதா? சூரியனுக்கு சனியோட பார்வை ஆகாது, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனா இந்த இப்ப இருக்கிற கிரக அமைப்புகள், இப்ப இருக்கிற சாரத்தின் அடிப்படையில் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. மேலும் மேலும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு தான். சரிங்களா? ஆக விருச்சிக ராசி நேயர்களே, இது பொதுவான பலன்.
உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறவங்க அதில் எத்தனையோ ரகசியங்கள் இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் எத்தனையோ யோகங்கள் இருக்கும். அந்த யோகங்களை சரியாக செயல்படாமல் இருக்கும். உங்கள் காரியங்கள்லாம் எத்தனையோ காரியம் தடைப்பட்டிருக்கும். அதை பிரம்ம விதி, உங்களுக்கு என்ன விதி, உங்கள் தலையெழுத்து என்ன அப்படின்னு எழுதியிருப்பார். அது எப்போ நடக்கும் தெரியாமல் நீங்களும் இன்றைக்கி நடக்கும், நாளை நடக்குன்னு நாள் போய்கிட்டே இருக்கும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதில் நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.